Good morning. Thank you. So we are in the second day of the Introduction to Government series. So first department, we are yesterday discussed about Labor Department. Yeah. So what you learn, understand yesterday? Anyone share your experience of yesterday? சார் நேற்று பார்த்தோம்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் பற்றி அவ்வளோக்கா தெரியும்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டே அவ்வளோக்கா தெரியாது. நேற்று சைல்ட் அண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் ஆர்கனைஸ் ஒர்க்கர், நான் ஆர்கனைஸ் ஒர்க்கர் இருக்காங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நேற்று ஒரு கேஸ் கூட கொடுத்துருந்தாங்க. அந்த கேஸில் எப்படி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிருக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் கவர்மெண்ட் பற்றி. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் சார். நேற்று கவர்மெண்ட் பற்றி கற்றுக்கிட்டோம். அப்புறமேலே ஒரு கேஸ் கொடுத்து அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். Continuation of yesterday's even introduction to government. Today, for giving more information and experience sharing. இன்னைக்கு நம்மளுடைய காலேஜ்க்கு வந்திருக்காங்க Deputy Inspector of Labor, Solo Division, Mr. Sendil sir. On behalf of RVS, we invite you, sir. I invite Vasudevan sir, Assistant Inspector of Labor. I invite Abdul sir, Assistant Labor, Assistant Inspector of Labor. And our Azaruddin sir, Assistant Inspector of Labor, Solo Division. So today, from the government officials, far as அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் டைம் தெரியும், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க தெரியும். அந்த டைமை ஸ்பேர் பண்ணி நமக்காக இங்கே வந்திருக்காங்க. They are not going to teach you. You ask your doubts. You can ask any kind of questions related to government, labor department, like that. SARS will also share some experience of in their career. அவங்களுடைய அஃபிஷியலில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் ஷேர் பண்ணுவாங்க. யா ஃபைன் சார், ப்ளீஸ். தொழிலாளர்துறை சார்பாக சூலூர் மற்றும் பொள்ளாச்சி, ஆல்பாறை இதிலிருந்து நாங்கள் அஃபிஷியல்ஸ் வந்திருக்கோம். எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 2 விரிவு இருக்குது. ஒன்று தொழிலாளர் நல சட்டங்கள் அமல்படுத்துவது, இன்னொன்று இடையளவு லீகல் மெட்டீரியல்ஸ். இந்த ரெண்டுமே நாங்கள் அமல்படுத்துகிற அலுவலர்களாக செயல்பட்டு இருக்கிறோம். முதல்ல தொழிலாளர் நல சட்டங்களை பற்றி ஒரு ப்ரீஃபாக எங்கள் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், மிஸ்டர் அப்துல் கபூர். அதுக்கப்புறம் லீகல் மெட்ராலஜி பற்றி ஒரு ப்ரீஃபாக சொல்லணும். அதில் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கேளுங்க. நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது தொழிலாளர் நல சட்டங்கள்லையோ லீகல் மெட்ராலஜி சம்மந்தப்பட்டதோ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்க. வெல்கம் அவர் மென்டார் கல்பனா மேம் ஃபார் திஸ் கெஸ்ட் லெக்சர். மேம், மிஸ்டர் செந்தில் சார், டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், வாசுதேவன் சார், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், அசாருதீன் சார், Abdul sir. So yesterday what students learned, they given feedback. Now sir started the session. Yeah, please. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் அப்துல் கபூர், தொழிலாளர் உதவி ஆய்வர், வால்பாறையில் பணிபுரிஞ்சு வரேன். தொழிலாளர் துறையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சட்டங்களை நாங்கள் அதில் முதல்ல வர்றது பார்த்தீங்கன்னா தொழிலாளர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் டே ஆக்ட். இட் ரிலேட்டட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறுவனங்கள் பதிவு பண்ணும்போது அதுக்கு படிவம் 3ன்னு சொல்லிட்டு நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஒவ்வொரு நிறுவனங்களும் அதில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் வரும், தியேட்டர்ஸ் as well as ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகும். அது மேண்டேட்ரி, ஒவ்வொரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் அது மேண்டேட்ரியாக வாங்க வேண்டியது. தென் ஆஃப்டர் தென் சைல்ட் லேபர் ஆக்ட் பற்றி
தெரிஞ்சிருப்பீங்க. சைல்ட் லேபர்னா யாரு? குழந்தை. அது என்ன ஏஜ் லிமிட் வேணும்? அதுல 2 கேட்டகரியா இருக்கு. சைல்ட் லேபர்ங்கிறது அப் டு 14. ஹசார்டஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா 14 வயசுக்குள்ள ஒர்க் பண்ணக்கூடாத சில இதெல்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கேட்டரிங் வரும். ரெஸ்டாரண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 14 வயசுக்குள்ள ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வந்து சைல்ட் லேபர். அதாவது 14க்கு மேல வந்து பணிபுரியணும். தென் அதே மாதிரி மற்ற எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. அது பாத்தீங்கன்னா 14ல இருந்து 18க்குள்ள இருந்தா தட் டசன்ட் மேட்டர். சரிங்களா? அதே பாத்தீங்கன்னா சைல்ட் லேபர்ல ப்ராசிக்யூஷன் அத்தாரிட்டி பாத்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு ஒவ்வொரு சைல்ட் லைன் இருந்துச்சு, தென் NCLP இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா SOP இருக்கு, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 துறைகள் வந்துட்டு அதுல அவங்களே வந்து ப்ராசிக்யூட் பண்ணலாம். அது வந்து CJM கோர்ட்ல தான் பண்ண முடியும். அது ஃபைன் வந்து ஃபிக்ஸ் பண்றது வந்து முதல்ல 20,000 இருந்துச்சு, இப்போ வந்துட்டு 50,000 கூட பண்றாங்க. தென் ஒவ்வொரு நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கடைகள் நிறுவன சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களோட ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 14 வயது. 14 வயதுலேருந்து மேலே இருந்தால் சிறார் வந்து நீங்கள் வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான எங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் நாங்கள் ரைட் பண்ணி அவங்கள வந்து வணிக நிறுவனத்தார் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அது கலெக்டரும் பண்ணுவார், கோர்ட்லேயும் பண்ணுவாங்க. கலெக்டரு 10,000 ரூபா வரைக்கும் ஃபைன் பண்ணுவார், கோர்ட்டில் 50,000 வரைக்கும் ஃபைன் பண்ணுவார். இது சைல்ட் லேபர் பற்றி சம்மந்தப்பட்டது. ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடலசன்ட்னு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து 14லேருந்து 18 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கீங்க உங்களை மாதிரி ஆட்கள், அவங்களுக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் தான் படிப்பு தவிர மற்ற நேரத்தில் தான் அவங்க வேலை செய்யணும். அது 4 மணி நேரத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உண்டான சேலரிஸ் கொடுக்கணும். அவங்க வந்து எங்கள்கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கிக்கணும். இது வந்து அடலசன்ட், வளரிளம் பருவத்தினு சொல்லுவாங்க. அது உங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குது, பட் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா நீங்கள் கரெக்டாக போய் அந்த 4 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி கோர்ட்லாம் ப்ரூவ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். அதனால் வந்து ரொம்ப முடியாத ஏழை குழந்தைகள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அலோவ் பண்ணுறோம், பட்டு அது வந்து முறையாக எங்கள்கிட்ட பதிவு பண்ணி அதை வந்து வணிக நிறுவனமும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதில் தவறு பண்ணாங்கன்னா நீங்களும் உங்களையும் பனிஷ் பண்ணுவாங்க, அவங்களையும் பனிஷ் பண்ணுவாங்க. உங்களை பனிஷ் பண்ணுறதுன்னு இல்லை, உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வார்ன் பண்ணி உங்களை அனுப்பிச்சிடுவாங்க. பட்டு கடைக்காரர் அல்லது நிறுவனத்தார் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அந்த இதே எடுத்துக்க வேண்டாம். நீங்கள் 18 வயசுக்கு கீழே தான் இருக்கிறனாங்க கண்டிப்பாக நீங்களும் போக வேண்டாம். யாரையும் வந்து யாராவது ஒர்க் பண்ணியிருந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் புகார் கொடுக்கலாம். இது வந்து மெயினாக வந்து சைல்ட் லேபர் தான் எங்களுக்கு தெரிய வேண்டியது. கிட்டத்தட்ட நாங்களும் ஒரு 20 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்பவும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் சைல்ட் லேபரு சில இடங்களில் மேக்ஸிமம் ஒழிச்சிட்டோம், இருந்தாலும் இருக்கிறாங்க. அது வறுமையும் ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து எங்களால் மட்டும் இல்லை, உங்களுடைய ஒத்துழைப்பும் வேணும். கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாவது கடைகள் நிறுவனங்களில் சைல்ட் லேபர் பார்த்தா உடனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அல்லது வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கடைக்காரருக்கு அட்வைஸ் பண்ணலாம். அவங்க கேட்கலினாலும் எங்களுக்கு புகார் பண்ணலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கொடுங்க. சைல்ட் லேபர் சம்மந்தப்பட்டது தான் இதை மெயினாக. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய. ஹலோ சார், மை நேம் இஸ் ராகுல் பிரசாத் ஃப்ரம் BBA லாஜிஸ்டிக்ஸ். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்வால்வ் ஆகி இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவருக்குன்னு என்ன சார், இந்த சைல்ட் லேபர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட், அதில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்வால்வ் ஆகி என்னென்ன மாதிரி கேஸ்லாம் டீல் பண்ணுவீங்க? இந்த மாதிரி அவங்க சைல்ட் லேபர்ஸ்னால் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறதா, இல்லை அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுமா? அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு அமைப்பு இருக்குது, 1036 சைல்ட் லேபர் லைன், சைல்ட் லைன்னு இருக்குது. அந்த லைனில் நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் தான், அந்த நம்பருக்கு கூப்பிட்டு கால் பண்ணிங்கன்னா அவங்களே எடுத்துப்பாங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க. ரைட்டுங்களா? 1098 அந்த நம்பர் குறித்து வச்சுக்குவாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் புகார் எடுத்து பதிவு பண்ணிக்குவாங்க. பதிவு பண்ணிவிட்டு அது வந்து கலெக்டர் நாலேஜ் போகும். உடனடியாக அதுக்கு ஒரு ஸ்கோடு ஏற்பாடு பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு டீமாக போய் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் பார்த்து ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுப்போம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்வால்வ் ஆவீங்களா சார்? கண்டிப்பாக. தேங்க்யூ சார். நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்தாலும் உடனே புகார் அளிக்கலாம். ஓகே சார்.
குட் மார்னிங் சார். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இங்கே எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு. எனக்கு வந்து ஒரு 2 கொஸ்டின் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டைல் லேபர்ஸ் நீங்கள் பிடிச்சிட்டு வந்து இந்த கம்பெனியோ இல்லை ஷாப்க்கு வந்து ஃபைன் அமௌண்ட் பே பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல ஃபைன் அமௌண்ட்டு வார்னிங் இஷ்யூ வந்து அது இல்லாமல் நம்ம ஏதாவது அந்த பையனுக்கு, அதாவது அவங்க வந்து எஜுகேஷன், அதாவது எக்கனாமிக்கலாக வந்து அவங்க ரெடி இல்லாதனால தான் வந்து வந்திருக்காங்க. இப்போ கடைக்காரங்க ஃபைன் வச்சு அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணி கொடுக்கறதோட அந்த பையனுக்கான எஜுகேஷனுக்கான கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்ல சார்? மேக்ஸிமம் வந்து ஏன்னா அந்த பையனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய பண்றாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. பட் அந்த ஸ்கீம் பத்தி நாலேஜ் இல்லாதனால தான் வந்து அந்த பையன் அந்த ஒர்க்குக்கே போறான். இப்படி 10th முடிச்சுட்டு வந்து நிறைய இதுக்கு வந்து ஸ்கீம் தராங்க, ஸ்காலர்ஸ் இருந்தவங்களுக்கு 5,000 தராங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த ஸ்கீம்ஸ் இனிமே வந்து கவர்மெண்ட்டுக்குன்னு சரியா போல. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த பசங்களுக்கு பேரண்ட்ஸ் கூப்பிட்டு, இல்ல அந்த ஏரியா சம்பந்தப்பட்ட, இப்ப வந்து நான் சூலூர்ல இருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சூலூர் ரிலேட்டடா வந்து அங்க இருக்க பசங்களுக்கு இதை பத்தி நாலேஜ் இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு கூட்டம் மாதிரி போட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குன்னு சொல்லலாம்ல சார்? கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் ப்ராசிக்யூட் பண்ணுறது மட்டும் எங்கள் நோக்கம் கிடையாது. நாங்கள் அந்த சைடில் கூட்டிகிட்டு போனால் ஜுவனல் கோர்ட்டில் கேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். அவங்க வந்து அவங்கள பேரண்ட்ஸை வரவழைச்சி அவங்களுக்கு நீட்டாக அட்வைஸ் பண்ணி அவங்கள பையன்கிட்ட மறுபடியும் நீங்கள் பையனை வேலைக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இன் மீன் டைம் நாங்கள் அதை ப்ராசிக்யூட் பண்ண ஓனர் மேலே அவங்க வந்து ஃபைன் பண்ணுறது 50,000 பண்ணுவாங்க. அந்த 50,000 வந்து அந்த குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்காக தான் அது கண்டிப்பாக அந்த ஃபைன் வாங்குறாங்க. அந்த ஃபைன் வந்து நேரடியாக எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஏசிஎல் இருக்காங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர், அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அவங்க அந்த குழந்தைக்கான செலவுகளுக்கான அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக. அதான் ரீஹேபிலிட்டேஷன் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இது இல்லாமல் ஒவ்வொரு குழந்தைக்கும் 20,000 வந்து டெபாசிட் பண்ணணும் அந்த ஓனர். ஃபைன் இல்லாமல், ஃபைன் 50,000 இல்லாமல் எத்தனை குழந்தைக்கு பிடிக்கிறோமோ ஒவ்வொரு குழந்தைக்கும் 20,000 கொடுக்கணும். இந்த அமௌண்ட் எல்லாமே அவங்களோட எதிர்காலத்துக்காக தான் செயல்படப்படுது. இது கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு போகாது சார். பிடிச்ச பசங்களை நீங்க மானிட்டர்ஸ் பண்றீங்களா சார்? அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது. இல்ல, நீங்க முடிச்சிட்டீங்க சார், அவங்க முடிச்சிட்டாங்க, இப்ப ஒர்க் போறது இல்ல, நெக்ஸ்ட் அவங்க என்ன ஸ்டெப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அவங்க மானிட்டர் பண்றாங்களான்னு கேக்குறேன். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அவங்க பிரியப்பட்டா படிக்கிறதுக்கான வசதிகள் கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்குது. அதுக்கான ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஸ்கூல்ல அவங்கள படிக்க வைப்போம். காலேஜ் போற வரைக்கும் கூட ஹெல்ப் பண்றாங்க, கண்டிப்பா பண்றாங்க. ஓகே சார். இதுதான் ரீஹேபிலிட்டேஷன் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதனால ஒன்றும் அந்த குழந்தைகளை அப்படியே விட்டுறவெல்லாம் முடியாது. மறுபடியும் அவங்கள வந்து வேலைக்கு அமர்த்தக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கும். அதுதான் முக்கியம். செகண்ட் அஃபென்ஸ் வராம. ஓகே சார். தென் செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஏரியால, மில்ஸ்ல நிறைய பேர் வேலை செய்யறாங்க. இப்ப ஆக்சுவலா நான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன், பார்ட் டைமா டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் டைம்ல இந்த கண்ணம்பாளையம் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி பசங்க தான் இருப்பாங்க, ஒரு 5 to 6 இயர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் ஸ்கூல் கூட ஜாயின் பண்ணாம இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா அங்கிருந்து கூட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. இப்ப அந்த மாதிரி பசங்களை நாங்க பார்த்தா நாங்க என்ன ஸ்டெப் அவங்களுக்கு எடுக்கலாம்? இப்ப நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணுமா, இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பக்கத்துல நியர்பை சொல்லலாமா? எங்களுக்கு வந்து பர்வியூ என்னன்னு கேட்டீங்கன்னா, சைல்ட் லேபர் அண்ட் அடலசன்ட் வேலையில் அமர்த்தக்கூடாதுங்கிறது மட்டும்தான். மற்றபடி நீங்க ஒரு வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஏன் பள்ளிக்கூடம் போகல பாருங்களேங்களாம் நாங்கள் பார்க்க முடியாது. அது எங்களுடைய பர்வியூவில் வராது. வேலையில் இருந்து நாங்கள் ஃபைன் பண்ணி அவங்கள வந்து ப்ராசிக்யூட் பண்ணோம்னா அவங்களுக்கான ரீஹேபிலிட்டேஷன் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதில் ஒன்றும் மாற்றம். ஓகே சார், தேங்க்யூ சார். In addition to labor department, நீங்க சொல்றீங்க migrant workers children, அவங்களுக்கு bridge courses are run by education department. If Sarvata when she does her presentation, அது வரும். நேற்று presentation நாம அதை cover பண்ணல because it is not in the remit of labor department. அவங்க வந்து release, rescue, rehabilitation செய்வாங்க. But generally for migrant workers children, there are bridge schools and bridge courses. Because அவங்க தான் லாஸ்ட் situation சொன்னேன் அவங்களுக்கு. இப்போ பீகார்ல கொஞ்சம் ஒரு 1ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருப்பாங்க, அப்புறம் பேரண்ட்ஸ் இங்கே வருவாங்க, இல்லை ஃபாதரோட வருவாங்க, திருப்பி இங்கே ஒரு 1 year 2 years இருப்பாங்க, திருப்பி அவங்க போவாங்க. ஸோ தே கீப் ஆன் மூவிங். சில்ட்ரன் ஆல்சோ மூவ் வித் த பேரண்ட்ஸ். அப்போ அவங்களுக்கு there are bridge courses available from the education. Government works conjointly. Different departments, different responsibilities are there. குட் மார்னிங் மேம் அண்ட் சார். மை நேம் இஸ் விக்னேஷ் ஃப்ரம் பிபிஎஸ்சிஏ. நேற்று வந்து நீங்கள் ஒரு கேஸ் கொடுத்து அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க. சென்னையில் வந்து சைல்டு லேபரை வந்து ரெஸ்கியூ பண்ணி பெங்கால் கூட்டிகிட்டு போனாங்க. அவர் 21 மெம்பர்ஸ் வந்து அதில் திரும்ப 15 பேர் இங்கே வந்திருக்காங்க. இன்னொரு பையனை பற்றி அந்த கேஸ் சார். இப்போது அந்த கேஸை நீங்கள் எப்படி சார் வந்து சால்வ் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
இல்லை அவங்க அதாவது நாங்க எல்லாருமே அதை எப்படி டிஸ்கஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணும் எங்களுக்கு ஒவ்வொரு தியரி சொன்னோம். நீங்க வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு சொல்றீங்களா? எங்களோட நோக்கம் வந்து அந்த வேலைக்கு அமர்த்திய உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கிறது மட்டும்தான் மெயினானது. ரீஹாபிலிட்டேஷன் வந்து இங்கே ஸ்டேட்டாக இருந்ததுன்னா நாங்கள் பார்த்துக்குவோம். அதர் ஸ்டேட்டுங்கிற போது அந்த ஸ்டேட்டு தான் கேர் எடுத்துக்கணும். நாங்கள் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் எடுத்துக்க முடியாது. அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லுவீங்களா சார்? அதுக்கு உண்டான ரீஹாபிலிட்டேஷன் நாங்கள் கண்டிப்பாக பண்ணிடுவோம் சார். அந்த ஸ்டேட்ல ரீஹாபிலிட்டேஷன் பண்ண நீங்க ஏதாச்சும் அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவீங்களா? எங்கள் கமிஷனருக்கு நீங்கள் அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் கோரிக்கை வச்சீங்கன்னா ஒரு வந்து அந்த கன்சர்ன் ஸ்டேட்டோட ஐஏஎஸ் ஆஃபீஸர் கமிஷனர்கிட்ட பேசி அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்பார் கண்டிப்பாக. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் ஐம் ரோஷன், ஃபர்ஸ்ட் பிபிஏ. சார் இப்போ நான் திருப்பூர்லேருந்து வரேன் சார். இப்போ திருப்பூரில் வந்து நிறைய நைட் வேர் கம்பெனிஸ் இருக்குது. இப்போ அங்கே வந்து நிறைய லேபர்ஸ் ஒர்க்கர்ஸில் வேலை பார்க்குறாங்க. இப்போ வெளி மாநிலத்துலேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ஏதாவது வெல்ஃபேர் ஃபெசிலிட்டி பண்ணலாம்ல சார் கவர்மெண்ட்லேருந்து? இப்போ நைட் வேர் அங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸஸ், ஷர்ட்ஸ், டிஷர்ட் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் பக்கம் இருந்து ஏதாவது அவங்களுக்கு ஒரு வெல்ஃபேர் ஃபெசிலிட்டி பண்ணலாம்ல அப்படின்னு? கண்டிப்பாக இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு தனியாக வெப் போர்ட்டலே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனத்தாரும் வந்து வெளி மாநிலத்திலேருந்து வர்றவங்களை வேலைக்கு வச்சுக்கிற போது அவங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் ஆதார்லேருந்து எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த போர்ட்டலில் அவங்களுக்கு பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி வச்சுக்கிட்டா தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கங்கிறத பற்றி டீட்டெயில்ஸு இந்த டேட்டா வந்து போலீஸுக்கும் இருக்கும். சில சமயம் அவங்களால நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாத விஷயம். நான் வெளிப்படையாக அதெல்லாம் பேச முடியாது. அதனால் வந்து மேக்ஸிமம் அவங்க ஒர்க் பண்ணுறதுல பற்றி இங்கே எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பும் அவங்களுக்கு உண்டான இதெல்லாம் லேபர் சைட்லேருந்து எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. வெளி மாநிலத்தவர் வந்து நாங்கள் இங்கே வேலை செய்யக்கூடாதுங்கிறதுலாம் எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அவங்க வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணி அவங்களுக்கு உண்டான ஏர்னிங்ஸை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு கவர்மெண்ட் உள்ளான எல்லா பாதுகாப்பும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. இது இல்லாமல் இப்போ வந்து ஈஸ்வரம்னு ஒரு ஸ்கீம் வந்திருக்கு. இதில் வந்து பதிவு அந்த வெளி மாநிலத்திலும் பதிவு பண்ணிக்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்களும் பதிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு உண்டான இன்சூரன்ஸு இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு உண்டான ஃப்யூச்சர் ஸ்டெப்ஸில் நிறையா கொள்கைகளில் வகுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி ஒரு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். Good morning, sir. My name is Swati Meenakshi from First BBA. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஷாப்பில் வந்து ஓனர் வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா 50,000 அவங்களுக்கு ஃபைன் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி அந்த சைல்டு ஃபேமிலிக்கு வந்து 20,000 டெபாசிட் பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. அப்படி டெபாசிட் பண்ணிட்டு கொஞ்சம் மாதம் கழிச்சு அவங்களே வந்து த்ரெட்டன் பண்ணி அது பேக் கேட்குறாங்களே, ஸோ அப்போ நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணுவீங்க சார்? இல்லை, அந்த எக்ஸ்டெண்ட்டுக்கெலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க மெயினாக இதாக இருக்கும். மேக்ஸிமம் அப்படியான எண்ணத்துக்கு அவங்க போக மாட்டாங்கங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ சார். சைல்டு லேபர்ல வர எந்த அமௌண்ட்டுமே கேஷ் டிரான்சாக்ஷன் எதுவுமே கிடையாது. அந்த சைல்டு பேர்ல இப்போ 12 இயர்ஸ்ல அந்த சைல்டு நம்ம ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கோர்ட் ஃபைன் ஆகட்டும், அந்த டெபாசிட் அமௌண்ட் ஆகட்டும், எல்லாமே அந்த சைல்டோட நேம்ல எஃப்டியில தான் போடுவோம். அது அந்த சைல்டு எப்போ அட் த டைம் ஆஃப் மேஜர் ஆகிறாங்களோ அவங்க போய் சொல்லித்தான் அந்த பணத்தை வந்து பேங்க்ல இருந்து எடுக்க முடியும். அந்த எஃப்டி போட்டு அந்த பாஸ்புக் எல்லாமே அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு காப்பி வந்து கவர்மெண்ட் சைடில் இருக்கும். அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கெல்லாம் சான்சஸே இல்லை. ஸோ மானிட்டரில் தான் இருப்பாங்க ஓனர்ஸ்க்கும் அவங்களுக்கும். ஏன்னா இப்போ சைல்டை பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள சைல்டை பொறுத்த வரைக்கும் ரெஸ்கியூ தான். அவங்கள வந்து ஒரு அபாயகரமான இடத்துல இருந்து நாங்கள் காப்பாற்றி தான் கூட்டிகிட்டு வரோம். அங்கே போய் நாங்கள் தனியாக மட்டும் போக மாட்டோம். அங்கே ஆக்சுவலாக ஒரு 4 டீம் போகணும். போலீஸ் டீம் இருக்கும், அது இல்லாமல் ஜேஎன்ஜின்னு சொல்லுவாங்க, இந்த போக்சோ அது ஏன்னா சைல்டுக்கு என்ன வேணாலும் நடக்கும். ஸோ எல்லா கேஸுமே இப்போ ஒரே இடத்துல ஹராஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த செக்ஷன்லையும் புக் பண்ணுவாங்க. அது சைல்டு லேபராக இருக்கும் பட்சத்தில் அந்த செக்ஷன்லையும் புக் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அங்கே இருக்கும். சைல்டு லேபரை பொறுத்த வரைக்கும் மேஜராக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டு போய் அந்த சைல்டு என்னன்னா இங்கே பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த வல்கனைசிங் சென்டர் இருக்கும்போது அந்த டயர்ஸ் எல்லாம் ரீட்ரேடிங் பண்ணுறதுல ஒரு 13 வயசு 14 வயசு அந்த பையனுக்கு இருக்கும். அவங்க ஆக்சுவலாக தருமபுரியிலேருந்து எங்கேயோ வந்திருக்காங்க. வித் அவங்க அப்பாவும் கூட்டிட்டு, அப்பா தான் உட்காரலாம், நீங்க உட்காரலாம். அவங்க அப்பா தான் அந்த பையனை ஆக்சுவலா கூட்டிட்டு வந்து அங்க வேலை செய்யவே அலோவ் பண்ணியிருக்காரு. நாங்க போகும்போது பாக்குறோம் அந்த பையனை, நீங்க பாத்தீங்கன்னா உங்க கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வந்துடும். அந்த வல்கனைசிங் பண்ற இடம் எந்த அளவுக்கு ஹீட்டா இருக்குங்கிறது உங்க அந்த ஃபீல்ட்ல ஏதோ நீங்க போற பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த டயர் ரீட்ரேடிங் பண்ற இடம், அந்த கருப்பு, அந்த டோட்டலாவே அந்த பையனை வந்து எங்களுக்கு அடையாளமே தெரியல. ஆனா அந்த பையன் சிரிச்சுட்டே தான் வர்றான், எனக்கு ஒரு 200 ரூபா சம்பளம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்க பேரண்ட்ஸ் எங்க கேட்டா அவங்க அப்பா அங்கேயே தான் இருக்கிறாரு.
ஸோ அந்த பையன் என்னன்னா நாங்கள் கூட்டிட்டு வர்றோம், எங்க கூட வரமாட்டேன்னு அழுகிறோம். எங்களுக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. அந்த சைல்டு வந்து எங்க கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டோம். நாங்கள் எதுக்கு அவங்கள கூப்பிட்றோம்னா, எடுத்தோடனே அவங்கள கூட்டு போய் நம்ம சைல்ட் லைன் இருக்கும், அவங்கள ஒரு செக்யூரான இடத்துல முதல்ல சேஃப்டி பண்ணிடுவோம் அந்த சைல்டு. அவங்க என்னன்னா வேலை செய்யற இடம் தான் அவங்களுக்கு செக்யூர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா புதுசா ஒரு ஆளை பார்க்கும்போது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸிமம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அன்யூனிஃபார்ம்ல மத்தியில தான் வருவாங்க. ஏன்னா சைல்டு அப்படிங்கறதுனால அது வந்து யூனிஃபார்ம் நாட் அலோ, குழந்தைய பயந்துருவங்கனால. ஸோ அவங்களோட போய் தான் அந்த சைல்டை செக்யூரா ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓனர் மேல நம்ம எல்லாமே சாட்சியுமே பண்ணுவோம். அந்த சைல்டை பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு அப்படியே அங்கேயே விட்டுட்டு போறது இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் எங்க இருந்தாலும் அவங்கள வர சொல்லி அந்த பேரண்ட்ஸ்கிட்ட எல்லாமே எழுதி வாங்கி, அந்த பேரண்ட்ஸ்னால அதை கண்டிப்பா ஸ்கூலுக்கு சேர்த்துறேன், நான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், எல்லாருமே கட்டாய கல்வி உரிமை, எல்லாருமே படிக்கணும், சரியா? ஸோ அதனால கண்டிப்பா அவங்கள சேர்த்துறேன்னு சொல்லி வாங்குவாங்க. இல்லை எங்களால் முடியல அப்படின்னா அங்கிருந்தே எந்த ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவங்க கூப்பிட்டு சொல்லி இமீடியட்டா எனிவே எப்பவா இருந்தாலுமே அவங்க அட்மிஷன் போடுவாங்க. இன்னும் 2 months தான் இருக்கு, 3 months தான் இருக்குன்னு ஃபைட் பண்றதுக்கெல்லாம் சான்சஸே கிடையாது. ஸோ அந்த சைல்டை முதல்ல நம்ம செக்யூர் பண்ணிடுவோம். பெனால்ட்டி அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டதுக்கு என்னன்னா எஃப்டிஸா தான் இருக்கும், ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபார் சைல்ட் நேம், சரிங்களா? மானிட்டரிங் அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட்ல இருக்கும். அவங்க எப்போ மேஜர் ஆகிறாங்களோ அப்போ அந்த பணத்தை அப்ரோச் பண்ணி அவங்க வாங்கிக்கலாம், வித் இன்ட்ரெஸ்டோட வாங்கிக்கலாம். ஓகேவா? இங்க யாருக்காவது பாண்டு லேபர் பத்தி ஏதாவது நாலேஜ் இருக்கா? கொத்தடிமை தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சது யாரு கொத்தடிமை? சார் பைக். சார் அந்த லேபரோட கன்சென்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த வேலை பண்ண வைக்கிறது, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. என்ன இதுல சொல்றோம்? சைல்ட் லேபர் சொல்றீங்களா இல்ல சைல்ட் லேபர் சொல்றீங்களா? சைல்ட் லேபர். சைல்ட் லேபர்ல என்னன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம சிட்டிக்குள்ள ஓரளவுக்கு எஜுகேட்டடா இருக்கும், தெரியும். ஒரு சில இடத்துல என்னன்னா அவங்க அன்னாடும் சம்பாதிச்சு தான் அவங்க வந்து சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த பையனை பார்த்தோன்னா படிப்பு ஒரு விஷயமாவே தெரியாது. ஒரு 500 ரூபாய் வந்து ஒரு 14 வயசு பையன் தினமும் ஒரு 500 ரூபாய் பார்த்துட்டா படிக்க போகணும், வேலைக்கு போகணும். சார் அதே கொஸ்டின் அதுல இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ நீங்க சொல்றீங்களா, சொல்லும் போது கூட சொன்னீங்க அந்த பையன் நாங்க கூப்பிட்டப்ப வரல, அந்த 200 rupees தராங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னோம். எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்களே வேலைக்கு போறவங்க வீட்டுல சொன்னாலும் கேட்காம அவங்க வேலைக்கு போறாங்க அவங்க இன்ட்ரெஸ்டோட. அப்படி இருக்கப்போ நீங்க அந்த ஷாப் ஓனரை வந்து பனிஷ் பண்றது எந்த வகையில நியாயமா இருக்கும்? ஷாப் ஓனருக்கு வந்து படிச்சவர் இல்லையா, அவர் குழந்தைய அந்த இடத்துல வேலை செய்ய அலோவ் பண்ணுவாரா? மாட்டார் சார். 18 வயசுக்கு மேல ஒரு ஆளை வேலை வச்சா மாசம் 12,500 சம்பளம் கொடுக்கும் கண்டிப்பா. மினிமம், மேக்சிமம் என்ன வேணாலும் கொடுக்கும், சரியா? அவர் ஒரு குழந்தைய வச்சு அந்த சம்பளத்தை வந்து கெயின் பண்றாரு, 6,000 கொடுத்தாரு. ஸோ இந்த ஓனர் மேல கரிசனப்படுறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? சார் இல்லை சார், பட் ஓகே. இன்னொரு கொஸ்டின் யோசிச்சேன். நீங்க வந்து சொன்னீங்களே நாங்க ரெஸ்கியூ பண்ணிடுவோம், ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த சைல்டுக்கு வந்து நீங்க வெல்ஃபேர் சம்பந்தமா என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வெல்ஃபேர் அப்படிங்கிறது என்னன்னா மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்தணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கு நீங்க வந்து ஏதாச்சும் நீங்க ஸ்டெப்ஸ் எடுப்பீங்களா சார்? எங்களை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னது, ஆக்சுவலா இது ஒரு டீம் ஒர்க். எங்க மெயின் பார்ட் என்னன்னா வேலைக்கு வைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறது மட்டும் எங்க ரூல். வெல்ஃபேரை பொறுத்த வரைக்கும் சைல்ட் லைன் அவங்க தனியாவே இருக்காங்க. இந்த சைல்டை டோட்டலாவே அவங்க வந்து 18 அந்த ஏஜ் அட்டன் பண்ற வரைக்குமே அவங்க அதை மானிட்டர் பண்ணுவாங்க. சரி, அவங்க வந்து எஜுகேஷனுக்கு ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? ஃபீஸ் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த ஃபீஸும் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் நீங்க டோட்டலாவே கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுக்குது. சரி, இப்போ அவங்க வீட்டுல வந்து ஃபினான்ஷியல் கஷ்டம் இருக்கனால தானே வராங்க, பண கஷ்டம் இருக்கனால அவங்க ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அதுக்குமே பாருங்க, ஹெல்ப் மீன்ஸ் யாருக்குமே ஃப்ரீயா பணம் கொடுத்துட முடியாது, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க. அது கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஓகே சார், தேங்க்யூ சார். பாண்டட் லேபர்ஸ் பற்றி ஒரு நாலேஜ் சார். ஆக்சுவலாக வந்து பாண்டட் லேபர்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இல்லாதவங்கள தான் பார்ப்பாங்க. பண கஷ்டத்தில் இருக்கவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன், அவங்க பையனை கூட அமுச்சு விட்டுருங்கன்னு சொல்லிடுவாங்க. அவங்களும் நம்பி சைன் பண்ணி பசங்களை அமுச்சு விட்டுருவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாண்டட் 1 year 5 years அங்கேயே இருக்க வச்சிருவாங்க அந்த 1 lakhக்காக. ஐ திங்க் அதாக தான் இருக்கும். இதுதான் பாண்டட் லேபர் இல்லையா? நாங்கள் ஒரு பக்கம் இன்ஸ்பெக்ஷன் போகிறோம், பாண்டட் லேபர் தான் கேஸ். இது என்னோட ஹிஸ்ட்ரி இல்லை, எனக்கு வந்த கேஸ் ஹிஸ்ட்ரி தருமபுரி மாவட்டத்தில் நடந்தது. போகிறோம், ஒருத்தர் கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறோம், எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்குறோம். 2000 ரூபாய் சொல்கிறாரு, சரிங்களா? காலையில் எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவீங்கன்னு கேட்குறோம். 8 மணிக்கு வருவோம் அப்படிங்கிறாரு. எப்போ போவாங்க? 8 மணிக்கு போயிடுவோங்கிறாரு. இது பாண்டட் லேபரா இல்லையா?
சார் 2000ங்கிறது ஃபார் மந்த்தா பர் டேவா சார்? per day. பாண்டட் லேபர் தான் சார். Per day? பர் டே இல்ல. இல்லையா? அடுத்த கொஸ்டின் கேட்கணும். எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்கன்னு கேட்கணும். 7 பேர் வேலை செய்யறாங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு சம்பளம்னு கேட்கறோம். அத்தனை பேருமே 2000 தான் சொல்றாங்க. இப்ப பாண்டட் லேபரா இல்லையா? எல்லாத்துக்குமே சேர்த்து 2000 சார், ஒரு ஆளுக்கு மட்டும் 2000 அதுதான் சார். பாண்டட் லேபர்ஸ் 8 hours ஒர்க்கு 2007 பேத்துக்குனா வந்து பாண்டட் லேபர்ஸா தான் இருப்பாங்க. அதுதான் அந்த கொஸ்டின். நம்ம கொஸ்டின் கேட்கறத வச்சுதான் அவங்க பாண்டட் லேபரா இல்லையானே தெரியும். பாண்டட் லேபரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்கள டிரான்ஸ்போர்டேஷன் இருக்காது. லைக் நீங்க காலையில காலேஜுக்கு வர்றீங்க, சாயங்காலம் போயிடுறீங்க, நீங்க பாண்டட் லேபரா? அடைச்சு வச்சிருக்காங்களான்னு கேட்குறேன். நீங்க ஃப்ரீயா கேண்டீன் போகலாம், லஞ்ச் யூஸ் பண்ணலாம். எமர்ஜென்சினா நீங்க இப்போ கூட கிளம்பி உங்க பிரின்சிபல்கிட்ட ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு போக முடியும். பாண்டட் லேபர்ல என்ன பேஸ் அப்படின்னா சம்பளம் இதெல்லாம் தாண்டி அவங்கள எங்கேயுமே ஃப்ரீயா போக விட மாட்டாங்க. அவங்க காலில் கட்டப்படாத ஒரு சங்கிலி எப்பவுமே தொங்கிட்டு இருக்கும். அதுதான் பாண்டட் லேபர். பாண்டட் லேபரை பொறுத்த வரைக்கும் சிவியர் பனிஷ்மெண்ட். அது எங்கேயாவது இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் இல்லை கலெக்டர் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சைல்ட் லேபர்னு பார்த்தீங்கன்னா 1098 பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஒரு லெட்டர்ல கூட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த கடையில எந்த ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. அதுக்குன்னு சும்மா எனக்கு ஆகாத கடை பேர்லாம் எழுதி போடக்கூடாது. புரிஞ்சுதான்? இதை எப்பவுமே 2 சைடுமே பார்க்கணும். ஒருத்தவங்க வேலை செய்யறாங்க, அவங்க மேல உண்மையிலுமே நம்ம வந்து அவங்கள காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருக்கவங்க மட்டும்தான் அந்த வேலைக்கு நிற்கணும். கடைக்கார சில்லறை தரல, அவனை ஏதோ பண்ணணும், இந்த மாதிரி தேவையில்லாத வஞ்சன்ஸ் வச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல நீங்க வேலை வாங்கினீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஃபால்ஸ் கம்ப்ளைண்டா இருக்கும் பட்சத்துல யாரு கம்ப்ளைண்ட் போட்டாங்களோ அவங்க என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்க 1098 இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட நீங்க வந்து ஒரு லெட்டர் போடலாம். எங்க பார்த்தாலுமே பிலோ 14 இருந்தாங்கன்னா கண்டிப்பா யாரும் யோசிக்க வேணா, நீங்க தாராளமா எழுதுங்க. பிலோ 14 இருந்தாங்கன்னா அது கம்பல்சரி அது சைல்ட் லேப்ல தான் வரும். யாரும் இப்ப பண்றதில்ல மேக்ஸிமம். சப்போஸ் எங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா நீங்க அதை தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? வேற ஏதாவது சட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். சார் இப்போ நீங்கள் இவ்வளோ இது சொன்னீங்கல்ல, இப்போ வேற எங்கேருந்து ஊர்லேருந்து வந்து பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு அவங்களோட சைல்டு இருந்து சப்போஸ் அந்த பேரண்ட்ஸ்க்கு எதோ அந்த சைல்டு மட்டும் இருந்தாங்கன்னா அந்த சைல்டுக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களால்? சைல்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு ப்ரொவிஷன் இல்லை. நாங்க எங்கேயாவது இல்லை சார், கவர்மெண்ட் மூலமா ஏதாவது பண்ண முடியுமான்னு நீங்க கலெக்டரேட்ட நீங்க ப்ராப்பரா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம் இருக்கு. நீங்க என்னன்னா இது வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் இல்லாத அவுட் ஆஃப் போர்ஷன்ல போகுது. எல்லாத்துக்குமே அது ஒரு அனாதையாக இருந்தாலும் சரி, இல்லை கைவிடப்பட்ட இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் இருக்கும். ஷுட் பே டாக்ஸ். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தேட வேண்டாம். எதுவா இருந்தாலுமே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவருக்கு வந்துடும். உங்களுக்கு எதுவுமே எந்த டிபார்ட்மெண்ட் என்ன எது தெரியல அப்படின்னா ஷுட் டைரக்ட் லெட்டர் டு மாவட்ட ஆட்சித்தலைவர். உங்களுக்கு என்ன கைடன்ஸா இருந்தாலும் சரி அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. அவங்க தான் டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி. எந்த டிபார்ட்மெண்ட், ஏன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் கேட்டீங்கன்னா எங்களுக்கு பதில் தெரியாது. அந்த கலெக்டர் நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லி இப்போ வெல்ஃபேர்னா அந்த டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கும். அவங்கனால என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அது கொடுப்பாங்க. கணவனால் கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க, அப்படி இல்லாட்டினா கைம்பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சில பெனிஃபிட்ஸ் வெல்ஃபேர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அதை மானிட்டர் பண்ணும். இப்போ சிறுபான்மை அப்படின்னா சிறுபான்மை துறைன்னு சொல்லி சம்மந்தமா அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். எனி கைண்ட் ஆஃப் காலேஜ் ஹெல்ப் பண்ணணும்னா அதுக்கு தனியாக இருக்கு. எல்லாத்துக்குமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எல்லாருமே பேஸ் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். உங்களுக்கு ஏதாவது எனி கைண்ட் ஆஃப் வெல்ஃபேர் ஆகட்டும் இல்லை எனி கைண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஆகட்டும் என்ன எதுவும் தெரியலன்னா நீங்கள் ஜஸ்ட் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். அவர் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பெட்டிஷனை ஃபார்வர்ட் பண்ணிடுவாரு. பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காப்பி போட்டுருவாரு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஐ எம் தக்ஷா, ஃபர்ஸ்ட் பிபிஏ. இப்போ குழந்தைங்களாம் நீங்கள் ரெக்வயர் பண்ணி இங்கே படிக்க வைக்கிறீங்க, ஃபேமிலி அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஒர்க் போட்டு தரீங்க. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், அவங்களுக்கு சிக்காக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க அவங்க ஃபேமிலிக்கு?
இதான் அதான் இது எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ். கலெக்டர் சிக்கா இருக்காங்கன்னா என்ன சொல்லுங்க, பேரண்ட்ஸே இல்லைங்கிறீங்களா இல்ல? இல்ல சார், அவங்க வந்து இப்போ உடம்பு சரியில்லாம ரொம்ப சிக்கா, ஒரு கால் இல்லாம கை இல்லாம வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன்ல இருப்பாங்கல்ல சார், அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க ஃபேமிலிக்கு? அதாவது குழந்தைய படிக்க வச்சு அது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரது மட்டும்தான் எங்க ரோல். அந்த குழந்தை அதனாலதான் சார் ஒர்க்குக்கே போயிருக்கோம், அவங்க அப்பா அம்மாக்காக தானே போயிருக்கோம். அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் சாப்பிட்றது கூட எதுவும் இல்லாத பட்சத்துல தானே போயிருக்கோம். அப்ப அந்த குழந்தைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலியமா ஏதாவது ஒரு நிவாரணம், அதாவது முதல்ல அந்த குழந்தை வேலைக்கு போய் ரெஸ்கியூ பண்ணா மட்டும்தான் அதோட பேக்ரவுண்ட் என்னன்னு எங்களால செக் பண்ண முடியும். அந்த பேக்ரவுண்ட்ல இருக்க நீங்க செக் பண்ணி சொன்ன கண்டுபிடிக்கணும். மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அந்த இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அவங்க ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லாட்டி ஏதோ ஒரு சோர்ஸ் இருக்கும், அது மூலியமா அவங்களுக்கு ஏதாவது மந்த்லி பென்ஷன் இல்லாட்டி சம் வேலை செய்யும்போது அடிபட்டு இருந்தாங்கன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட்னு இருக்கு, அதுல அவங்க கிளைம் வாங்கிருக்கலாம்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டினா நீங்க அதில் கிளைம் பண்ணீங்கன்னா அதுக்கு கூட உங்களுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் வரும். சப்போஸ் இப்போ ஒரு 36 இயர்ஸ்ல ஒருத்தர் வேலை செஞ்சு அடிபட்டு இறந்துட்டாரு அப்படிங்கும் போது அந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் பண்ணி வேலை செய்யும் போது இறந்துருக்காரு அப்படின்னா அதுக்கு தனியாக கேஸ் இருக்கு. அதுல என்ன அமௌண்ட் வருதோ அதை வாங்கி அந்த குடும்பத்துக்கு உண்டானது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ சார். Industrial worker. Industrial worker in an injury. He suffers an injury, he is not able to work. Appo adukku government la able to work. சார்மன் கொடுத்தீங்க சார் கையில். Application is made. And there are innumerable instances in the world where there are accidents. Because we have manufacturing industry, foundry sector, compound industry, actual hard manufacturing, not highly automated. Therefore, many accidents happen. Minor accidents, some major accidents. Then there is a provision legally that the company will not only pay for the hospitalization expenses, but law also enables. They also pay compensation. Right? This is what this is organized labor. Now, migrants will come, unorganized labor will come. Where the domestic there is a they suffer an injury. Some of it there are any number of boards within the labor department. You like private culture, 18 boards in the Tamil Nadu. So if you have a washerman, other board will be around. Through the boards, many schemes are there. And the schemes மூலமா அவங்களுக்கு compensation, இதான assistance. இதை தவிர there are any number of departments in government. நீங்க சொல்ற child welfare க்குன்னு ஒரு department, women and child development. So if the child is an orphan, okay, அனாதையா இருந்தா அவங்களுக்கு ஆர்ஃபனேஜ்ல போடுறதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வில் டேக் கேர். இதுக்கெல்லாம் இந்த ஒன் ஸ்டாப் ஷாப் லோக்கல் லெவல், தாலுக்கா லெவலில் தஹசில்தார் நோட்டீஸ் கொண்டு வந்தீங்கன்னா அவர் கோஆர்டினேட் செய்வார், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் கோஆர்டினேட் செய்வார். அண்ட் தேர் இஸ் ஆல்சோ நேற்று நான் சொன்னேன் பப்ளிக் கிரீவன்ஸ் போர்ட்டல் ஒன்று இருக்குது. த்ரூ த போர்ட்டல் ஆல்சோ அ கம்ப்ளைண்ட் கேன் பி ஃபைல்ட். ஸோ இஃப் எனிதிங் உங்களுக்கு உங்கள் நோட்டீஸ்க்கு ஏதாவது வந்தது யூ கேன் ஃபைல் அ போர்ட்டல் கம்ப்ளைண்ட் ஈவன் ஆன்லைன். That is, so different methods are there in government. But யாரையும் government அப்படியே அனாதையாக விட்டுடாது. Government takes care. குட் மார்னிங் சார், மை நேம் இஸ் ஷானவாஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிபிஏ. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த பையன் வேலைக்கு போகிறான், அந்த கடைக்காரங்க ஓனரை வந்து ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த பையன் சொல்கிறான், இதனால தான் நான் இங்கே வேலைக்கு வந்தேன், இவங்கனால வந்தானா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா? ரொம்ப சத்தமாக பேசுறீங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் காமாவே சொல்லுவாங்க. மைக் எடுத்துறேன் சார், எப்படியே பேசுகிறேன். இல்லை பேசுங்க. சார், இப்போ அந்த பையன் வேலைக்கு போகிறாங்க சார், அந்த கடை ஓனரை ஆக்ஷன் எடுத்துருவீங்க சைல்டு லேபரை சேர்த்ததுக்காக. இப்போ அந்த பையன் ஒரு ரீசனுக்காக இவங்கனால தான் நான் வேலைக்கு போனேன்னு சொல்கிறான், அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா? அதான் அந்த இவங்கிறது யாரை நீங்கள் மீன் பண்ண, பேரண்ட்ஸ் மீன் பண்ணுறீங்க? இல்லைங்க சார், இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச பையனே போகிறான், 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஏன்டா படிக்கலன்னு கேட்டால், இந்த மாதிரி நான் ஸ்கூலில் போனால் டெஸ்ட் வைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, அதனால நான் ஸ்கூலுக்கு போகல அப்படிங்கிறான். அதுக்கு அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பீங்களா, இல்லை ஒருவேளை ஸ்கூலில் போய் இல்லை நீங்கள் பீட் பண்ணாதீங்க, திட்டாதீங்க, ஃப்ரீயாக விடுவீங்கன்னு சொல்லுவீங்களான்னு கேட்குறேன். இந்த இடத்துல நீங்கள் ஆஃபீஸில் இருந்தால் என்ன பண்ணுவீங்கப்பா? சார், நானாக இருந்தால் இப்போ நீங்கள் இதே மாதிரி போய் ஒரு 4 ஸ்கூலுக்கு விழிப்புணர்வு இந்த மாதிரி தருவேங்க சார். இந்த மாதிரி சைல்டு லேபராக வேலை செய்யாதீங்க. இங்கே நான் அப்போ சொல்லுவான்ல, ஏன் நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லுவான் இல்லையா, இந்த மாதிரி அடிக்கிறாங்க, டெஸ்ட் ஓவராக வைக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணமோ நான் அந்த மேனேஜ்மெண்ட்டு அதை பற்றி பேசுவேங்க சார். இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் கம்மியாக கொடுங்க. இல்லைங்க சார், பர்சனலாக இல்லைங்க சார். சார் அப்படியே
சைல்ட் லேபர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சைல்டுக்கு மேக்ஸிமம் எதுவும் தெரியாதுப்பா, சரியா? ஒரு அண்டர் 14 இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து தனக்கு என்ன நடக்குதுங்கிறது வந்து கரெக்டாக வெளியே சொல்லவே தெரியாது. ஆனால் ஒரு வேலை வாங்குறாரு தெரியுங்களா, அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா சோ மச் ஆஃப் அவேர்னஸ் கொடுக்குறோம், பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். சைல்ட் லேபரை பொறுத்த வரைக்கும் பனிஷ்மெண்ட் வாங்கினா அடுத்த நாளே பேப்பர்லேயே வந்துடும். ஸோ அவங்க வந்து ஒரு விஷயம் வந்து தெரியாமல் செய்யறதுக்கும் பர்பஸாக அப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஏன் இந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் ஏன் பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு தப்புக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் அந்த தப்பு அங்கே நடக்காது. எல்லாத்தையும் போய் வந்து நம்ம பனிஷ்மெண்ட் பண்றது இல்லை. யார் தப்பு பண்றாங்களோ அவங்கள தான் பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு கிளாஸ்னா ஒரு 100 பேர்த்துல ஒரு 20 பேர் ஹோம்ஒர்க் எழுத மாட்டாங்க, ஒரு 20 பேர்த்துக்கு டீச்சர் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து உங்க சின்ன சின்ன உங்களுக்கு உண்டான, அதாவது நீங்க தான் டீச்சருக்கு ஒபீடியண்டா இருக்கணும். அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, உங்களுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவங்க வர்றாங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளாகி ஏதோ ஒரு பொசிஷன் போனீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ மந்த்லி ஸ்டைஃபன் மாதிரி ஏதாவது தர ஐடியா வச்சிருக்கீங்களா? எதுவும் இல்லையல்ல. நீங்க படிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு வேண்டிதான் அவங்க கொடுக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை ஒரு நல்ல ஒரு விதையை வந்து ஒரு நல்ல மரமா மாற்றணும். அது மட்டும் தான் அவங்க நோக்கம். தேவையில்லாம அவங்க ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா, வேலைக்கு போனாலும் அங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா திருப்பி எங்க வருவீங்க? சார் இப்போ அப்படி இல்லைங்க சார். இப்போ பேரண்ட்ஸ்னால எதுவும் பேச முடியலைங்க சார். அந்த பையன் தெளிவாக சொல்லிட்டான், நான் போனால் வேலைக்கு தான் போவேன், அங்கே இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அதுக்கு அந்த இடத்துல போயிட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரி அளவா ஹோம்ஒர்க் கொடுங்க, டெஸ்ட் எல்லாம் கொடுங்க அப்படி சொல்கிறேங்க சார். அப்படி சொல்லுவீங்களா? இப்போ அந்த பையனால படிக்க எல்லாருமே ஹோம்ஒர்க்கு இது வந்து ஹோம்ஒர்க் எழுத முடியல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி போய் நம்ம அந்த பக்கம் போய் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. அவங்க டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே இதுதாங்க. அந்த ஸ்கூல்ல அந்த பையனோட இன்னும் எவ்வளவு பேர் படிக்கிறாங்கப்பா? ஒரு 30 மெம்பர்ஸ் படிப்பாங்க. அந்த கிளாஸ்ல 30 மெம்பர்ஸ் படிப்பாங்க. 30 மெம்பர்ஸும் வேலைக்கு போனாங்களா? டெஸ்ட் எழுத மாட்டேன்னு ஒரு 5 மெம்பர்ஸ் போனாங்க. சரி. ஸோ 25 பேர் வேலை செய்யறாங்கல்ல, டெஸ்ட் எழுதுறாங்கல்ல, நாம கிளாஸ் பார்ட்டிசிபேஷன் செய்யுங்கிறாங்க. உங்களுக்கு சொல்றோம், நாளைக்கு டெஸ்ட் கொடுக்குறோம், உடனே போயிடுவீங்களா எங்கேயாவது வேலை பண்றேன்னு? நீங்களும் பண்றீங்கல்ல. ஸோ நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பையனா இருக்கிறதுனால நீங்க போய் புத்தி சொல்லுங்க. நேற்று கேட்டீங்கல்ல என்ன செய்யணும், நாங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கல்ல, இந்த காரியம் நீங்க செய்யுங்க. போய் அந்த பையனுக்கு புத்தி சொல்லுங்க. டெஸ்ட் இருக்கிறது நார்மல். டெஸ்ட்டு நமக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு படுத்தணும்னா இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு டெஸ்ட் செய்யறது இல்லை. ஓகே. அண்ட் கார்பரல் பனிஷ்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்களே அடிக்கிறாங்க, இட் இஸ் ப்ராஹிபிட்டட் இன் லா. ஓகே. கார்பரல் பனிஷ்மெண்ட் இப்போல்லாம் ஸ்கூல்ஸில் அடிக்க மாட்டாங்க. ஓகே. போன ஒரு தட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ நீங்கள் போய் புத்தி சொல்லுங்கள், அந்த பசங்களுக்கு சொல்லுங்கள். டெஸ்ட்டுக்கோசரம் ஓடி போய் அங்கே போனால் லைஃபே பாழாகும். ஓகேங்க. இன்னைக்கு லேபராக சேருவாங்க, ஒர்க்கராக சேருவாங்க, லைஃப் லாங் லேபராகவே இருப்பாங்க. ஓகே. படித்தா தே கேன் கோ டு அ ஹையர் பொசிஷன். அவங்க வந்து உங்களை மாதிரி தே கேன் கம் டு அ காலேஜ், இவங்க மாதிரி தே கேன் பிகம் ஆஃபீஸர்ஸ். நீங்கள் போய் இந்த காரியத்தை செய்யுங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஹோம்ஒர்க் அதுதான். ஓகேங்க. தேங்க்யூ. தொழிலாளர் சட்டங்களில் ஓரளவுக்கு தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து சட்டமுறை இடையளவு சட்டம். இந்த சட்டமுறை இடையளவு என்ன காரணத்துக்காக வந்து நேர்காவது தெரியுமா? நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் கரெக்டான இடையில இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறீங்களா? நீயாவது பேக் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பேக்கிங்னு 1 கிலோ இருக்கும், அப்படியே பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துருவீங்களா? அதை செக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து வாங்கிட்டு வந்துருவோம் சார். ஏன்னா அங்கே வச்சோன்னா அங்கே என்ன எடுத்து போ அப்படிம்பாரு, டக்குன்னு எடுத்தா கோர்த்துட்டு வர நாங்கள் எடுத்துட்டு வந்துடுவோம். இல்லைங்க, காசு கொடுத்து வாங்க, செக் பண்ணுறீங்களா? தான் இல்லை வரணும். அங்கேயே ஒரு தராசு வச்சுருப்பாங்க. தராசில் வெயிட் போட்டு பார்த்தீங்கன்னா 1 kgன்னு இருக்கும். கரெக்டாக 1 kg காட்டும். வாங்கிட்டு வந்துடுவீங்களா? கரெக்டாக இருந்தால் வாங்கிடுவோம், எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது 1 kgன்னு போட்டிருப்பாங்கல்ல, அது தராசில் வைக்கும் போது 1 kg காட்டும். அது சரியான்னு கேட்குறேன். சரிதான் சார். தப்புங்கிற நான் அந்த கவர் வெயிட் இருக்குல்ல, அந்த வெயிட்டு சேர்த்து பார்க்கணும். நீங்கள் அப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கிற அதிகாரி எங்களுக்கு தான் இருக்குது. ஓகேங்க சார். அதில் வேறு என்னென்ன போட்டிருக்கும் பாருங்கள். டேட்டு கரெக்டாக போட்டுக்கணும். மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரிங் டேட், அப்புறம் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் போட்டிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் அட்ரஸ், என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு போட்டிருப்பாங்க.
இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துருக்கு 1/4/2024 யூஎஸ்பின்னு போடணும். அதாவது ஒரு கிலோவோட ரேட்டு வந்து ஒரு உதாரணத்துக்கு 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராமோட ரேட்டு அதில் போடணும் யூஎஸ்பி. அது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அது இல்லைனாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகேங்க சார். வேற என்ன சொல்லுங்க, டிபார்ட்மெண்ட் உள்ள போறீங்க, வேற என்னென்ன பார்ப்பீங்க சொல்லுங்க சார். கொஞ்சம் மைக்க மேலே வச்சு சார் கேட்கலாம் சார். சொல்லுங்க வேற என்ன பார்ப்பீங்க? போனீங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் நீங்க கேதர் பண்ணுறீங்க? சார் க்ராசரி ஐட்டம்ஸ், தேவையான ஐட்டம் எல்லாம் பார்ப்போம். இந்த லேபர்ஸ், அங்கே இருக்கவங்க லேபர்ஸ், அதுக்கப்புறம் அங்கே இருக்க கம்ப்யூட்டர் பில்டிங் அண்ட் வெயிட் மிஷின் அதெல்லாம் பார்த்தோம். அந்த பில்லில் ஒரு ரேட்டு போட்டு, பாக்கெட்டில் ஒரு ரேட்டு போட்டிருப்பாங்கப்பா. பாக்கெட்டில் ஒரு 100 ரூபான்னு போட்டிருப்பாங்க. பில் பண்ணும்போது 102 ரூபா கூட போட்டிருப்பாங்க. செக் பண்ணுறீங்களா? அதை செக் பண்ணணும். அப்புறம் இப்படி போனீங்கன்னா அந்த பாக்கெட்டில் என்ன ரேட்டு இருக்கோ அதே ரேட்டை தான் அந்த பில்லையும் வரணும். வெளியில் வரும்போது சில கடையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 பைசா 3 பைசா 5 பைசா சேர்த்து கீழே டோட்டலாக கிராஸ்னு போட்டிருப்போம். அதெல்லாம் செக் பண்ணுவோம். ஓகேங்க சார். எம்ஆர்பி இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டாக்ஸ்ன்ற வார்த்தை பிராக்கெட் இருக்கும். அதை பாருங்க. போனவனே மளிகை கடையில் ஒரு பொட்டத்தை தூக்கி கொடுத்தா 1 கிலோ சொன்னா தூக்கிட்டு வந்துடக்கூடாது. அவங்ககிட்ட ஒரு தராசு வச்சிருப்பாப்புல. தராசில் வச்சு செக் பண்ணி பாருங்க, என்னப்பா குறையுது, லேபர் ஆஃபீஸில் மாதிரி சொல்லிட்டு போனார் எனக்கு வந்து அப்படின்னு சொல்லுங்க. சார் நீங்க இடையளவில் இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1958 ஆரம்பிச்சு 85 ரிவைஸ் பண்ணாங்க. 2009 வரைக்கும் இப்போ நல்லா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. சாதாரண படிகளில் இருந்து ஆரம்பிச்ச இடையளவுகள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எனர்ஜி மீட்ரு, பேட்டரி சார்ஜ் பண்ணுறத கூட வெரிஃபை பண்ணி சர்டிஃபை பண்ணுங்கிற லெவலில் வந்து நிற்கிது. இப்போ ஒரு மெஷின் வச்சு செக் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மெஷின் கரெக்டாக இருக்கான்னு இல்லைன்னு யார் சொல்கிறீங்க? கரெக்டாக இருக்குமா? மெஷினில் வச்சு காமிக்குது 1 கிலோ பார்க்குறீங்க, அது 1 கிலோ தான் காமிக்குதுங்கிறது கரெக்டாக உங்களுக்கு எப்படி தெரியும்? மிஷினில் வர டேட்டா அதுவும் கிடையாது. சொல்லுங்க. அந்த மெஷின் கரெக்டாக இருக்குன்னு சர்டிஃபிகேட் பண்ணுறதா எங்கள் அலுவலரோட வேலை. கரெக்டாக வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எங்கள் ஆஃபீஸர்ஸ்கிட்ட சட்டமுறை இடையளவு அலுவலர்கிட்ட கொடுத்து அதை வெரிஃபை பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து கடையில் மாட்டி வச்சுருக்காங்களான்னு பாருங்க. ஒவ்வொரு மெஷினுக்கு நிலையை கூட தொங்க விட்டுருப்பாங்க. அப்போ தான் அந்த கரெக்டான மெஷினுங்கிறது ஒன்று. சரிங்களா சார்? அந்த சர்டிஃபிகேட் பேர் லீகல் மெட்ராலஜி சர்டிஃபிகேட்னு இருக்கும். அதுலையே பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு இருக்கும். அதில் வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் பேர் போட்டு இருக்குங்க. அந்த சர்டிஃபிகேட் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் இருக்கு இல்லைன்னா கூட நீங்கள் கேட்கலாம் கடைக்காரன், இந்த மெஷினுக்கு உண்டான சர்டிஃபிகேட் இருக்குங்களா கொடுங்க பார்க்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா சார்? நீங்கள் சைல்டு லேபர் பற்றி சொன்னீங்கல்ல, நீங்கள் இப்போ வந்து 1 வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ சைல்டு லேபரை வந்து ரெஸ்கியூ பண்ணுவீங்க? அதில் எவ்வளோ மேல் எவ்வளோ ஃபீமேல்? நாங்கள் சட்டமுறை இடையளவை பற்றி பேசிட்டு மறுபடியும் நீ இதுக்கு வரைய நான் அப்பயே எல்லாம் முடிச்சாச்சு. அது அப்பவே கேட்கணும்னு நினச்சேன் சார். மைக்கு அப்படியே சொல்லுங்க சார். அதான் நீங்கள் வந்து இப்போ 1 இயருக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சைல்டு லேபரை ரெஸ்கியூ பண்ணுவீங்க? அதில் எவ்வளோ மேல் எவ்வளோ ஃபீமேல் இருப்பாங்களா அதில்? இந்த வருஷத்தில் மட்டும் 86 கேஸ் முடிச்சிருக்கோம். 23ல நாங்கள் டேட்டா வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரல. சரியா? வருஷத்துக்கு எப்படியும் நாங்கள் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கு ஒரு 10 கேஸாவது பிடிக்கணும், கண்டிப்பாக பிடிக்கும். சரிங்களா? அதனால் வந்து அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸாக வேணா நீங்கள் எழுதி கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம் ரிப்போர்ட். ஓகே சார். அதில் பொண்ணுங்களும் இருப்பாங்களா சார்? அதில் பொண்ணுங்களும் இருப்பாங்களா? மேக்ஸிமம் லேடிஸ் இருக்க மாட்டாங்க. ஓகே சார், ஐ எம் சஸ்விதா, பிபிஏ. இப்போ எம்ஆர்பியை விட 1 ரூபா 2 ரூபா ஜாஸ்தி சொல்லி வாங்குறத பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்களே, கரெக்டாக எம்ஆர்பியில் இருக்கிற ரேட்டு தான். ஆனால் நிறைய பேர் எம்ஆர்பியை விட கம்மி பண்ணி தராங்க. அதெல்லாம் என்ன சார் பண்ண முடியும்? அதாவது எம்ஆர்பியை விட அதிக விலைக்கு தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். அதுக்கு வந்து கடைக்காரர் மேலே 5000 ஃபைன் கண்டிப்பாக உண்டு. அதுக்கு உண்டான நீங்கள் வந்து மாவட்ட எங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் இந்த ஏரியாவுக்கு ஒரு தாலுக்காவுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் கட்டாயம் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் புகார் கொடுக்கலாம். எம்ஆர்பி விட கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான். அது வந்து நம்ம இது பண்ண முடியாது. அது அவங்க போட்டினால உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கிற போட்டினால குறைச்சி கொடுப்பாங்க. அதை பற்றி நாங்கள் ஒன்றும் தலையிட முடியாது. எம்ஆர்பி விட அதிகமாக நீங்கள் விற்றாங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இப்போ வாட்டர் பாட்டில் பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு இருக்குது, 25 ரூபா கொடுப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி தான் கொடுக்கணும். கூலிங் சார்ஜுன்னு போட்டு உங்கள்கிட்ட 5 ரூபா சேர்த்து வாங்கினா எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும். இமீடியட்டாக நடவடிக்கை எடுத்து ஃபைன் பண்ணும்.
சரி. சார் இப்போ இந்த எம்ஆர்பி இஷ்யூல வந்து இது எவிடன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சார்? இப்போ நான் வந்து ஒரு கடையில் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன், ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கி 25 ரூபாய்க்கு வாங்குறேன். ஆனால் 20 ரூபா தான், 25 ரூபா. நான் கேஸ் போடணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் ட்ரெயின் கிளம்பிருச்சு, நான் கிளம்பி வந்துட்டேன். நான் எப்படி சார் உங்ககிட்ட நான் இது பண்றது? எவிடன்ஸ் ஒன்று இருந்தால் தான் நீங்க கேஸ் பண்ணுவீங்க, இல்லை சும்மா லெட்டர் வைஸ் நான் எழுதி கொடுத்தா போதும்? கடைகளில் வந்து கண்டிப்பாக பில் கொடுக்கணும், நீங்கள் கேட்டால் கொடுக்கணும். ட்ரெயினில் போகிறவங்க வரவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் பில் கேட்க முடியாது. சார் இல்லை, ட்ரெயினில் இல்லை, பஸ் ஸ்டாலில் இருக்கு. ஒரு ஸ்டேஷன்ல வண்டி நிற்கிது, ஒரு ஸ்டாலில் இருக்கு, நம்ம வாங்குறோம். இல்லை பஸ் ஸ்டாண்ட்ல வாங்குறோம். அப்போ வந்து அந்த இடத்துல 25 ரூபான்னு சொல்லும் போது சார் பில் தாங்கன்னு கேட்டு அந்த பில்லை வச்சு நான் உங்ககிட்ட வந்து டாக்குமெண்டா வந்து நான் எவிடன்ஸா ஃபைல் பண்ணலாம். நீங்கள் அதிகமாக வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா பக்கத்தில் 2 பேர் சாட்சிக்கு விட்டு மகஜர் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு கண்டிப்பாக நாங்கள் நடவோம். ஓகே சார். உங்களுக்கு சாட்சி சொல்கிறது 2 பேர் சரிங்களா? அவன் பில்லு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறவங்க 2 பேர் இவர் எச்சா தான் விற்றாரு அப்படிங்கிறதுக்கு அவங்க 2 பேர் சாட்சி சொல்ல வந்தாங்கன்னா நாங்கள் நடவோம். ஓகே சார். வீடியோ கூட எடுக்கலாம் முடிஞ்சா. வீடியோ மொபைலில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் சார் இப்போ நாய் விலை கடையில் அரிசி போடுறாங்க சார், 20 கிலோவுக்கு கம்மியாகத்தையும் போடுறாங்க, அதை உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எந்த நியாய விலை கடை எதுங்கிற டீட்டெயிலாக எங்களுக்கு லெட்டர் அனுப்புனீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தி அதில் எல்லாத்தையும் உங்கள் கிரீவன்சஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதில் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாஸ் ஓவர் ஆகி வரும். கண்டிப்பாக நடவடிக்கை. அது எந்த கடை டீட்டெயிலாக கொடுங்க. கண்டிப்பாக இல்லை வாய்மொழி உத்தரவாகவும் நீங்கள் ஃபோனில் கூட சொன்னீங்கன்னா எடுத்துப்போம். அந்த கடையை நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பார்த்து அவங்க நடவடிக்கை. சரி, அது மாட்டுக்கிறதே கிடையாது. தேங்க்ஸ். 1 கிராம் குறைஞ்சா கூட நடவடிக்கை கண்டிப்பாக. சரி சார், ஐம் பிரின்சி ஃப்ரம் பிபிஏ. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது சார்? இல்லை ஜாப்ஸ்ன்னு பார்த்தா அது டிஎன்பிஎஸ்சி மூலிமா தான் வரும். நாங்கள் எப்படி கொடுக்க முடியாது? நீங்கள் மினிஸ்ட்ரியல் லெவலில் பார்த்தீங்கன்னா கிளார்க்கில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ப்ரொமோஷனில் ஆஃபீஸராக வரலாம். டைரெக்டாக குரூப் 2 எழுதி நிறைய ஆஃபீஸராக வரலாம். குரூப் 1 எழுதி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக வரலாம். இதில் குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. குரூப் 2ல் வந்து ஆஃபீஸர்ஸ் சப்பார்டினேட் சர்வீஸ் வருவாங்க. அவங்க டைரெக்டாக ஆஃபீஸர்ஸ் தாலுகா லெவல் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க. குரூப் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அந்த லெவலில் வரும். இதுதான் எங்களோட பேட்டர்ன். தேங்க்யூ சார். அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சி. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க எம்ஆர்பி ரேட்டோட எக்ஸ்ட்ரா இருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு. அதே மாதிரி எக்ஸ்பிரி டேட் இல்லாமல் அது சாப்பிட்டு எங்களுக்கு ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி சார் கம்ப்ளைண்ட் பண்ணுறது உண்டா? அது எங்களுடைய வேலை, எங்கள் டிபார்ட்மெண்ட் பரிவில் வராது. உணவு பாதுகாப்புத்துறை ஃபுட் சேஃப்டி ஆமாம் சார், அவங்ககிட்ட தான் நீங்கள் அதுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணால் என்னன்னு அவங்க ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ சார். சார், எனக்கு ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ எல்லாருமே வந்து சைல்ட் லேபர் பற்றி மெயினாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க நேற்று கேஸ் ஸ்டடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே பெஸ்ட் அவுட் அவங்க கொடுத்தது சைல்ட் லேபர். இதை தவிர லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ நீங்கள் சார் ஒரு விஷயம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, எம்ஆர்பியும் இவங்க தான் பார்க்குறாங்க, இது ரிலேட்டட். இந்த வெயிட்டோட இதுவும் செக் பண்ணுறதும் லேபர் டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட், நாட் ஒன்லி சைல்ட் லேபர், ஏன்னா இவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே தே ஆர் மெயின்லி ஃபோக்கஸிங் டுவர்ட்ஸ் தி சைல்ட் லேபராக இருக்குது. இது இல்லாமல் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் வேறு என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் நீங்கள் கேரி அவுட் பண்ணுறீங்கன்னு ஜென்ரலாகவே இந்த இதுவும் பார்ப்போம் இது பார்ப்போம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. லேபர் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் so many ஆக்ட் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம்ப்பா. ரிகார்டிங் த ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது கடைகள் நிறுவனங்கள் எல்லா கடையிலையுமே இருக்கிற பொருட்களை இன்ஸ்பெக்ஷன் பார்ப்போம். கேட்ரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அது. அப்புறம் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ரிகார்டிங் இந்த பஸ் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல கான்ட்ராக்டர், அதுவுமே நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட், கிராஜுவிட்டி, அப்புறம் ஒர்க்மேன் காம்பன்சேஷன், ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட்டு, சைல்ட் லேபர் லைக் பாண்டர் லேபர், இதில் மேஜராக மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட். பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு சம்பளம் தரல அப்படின்னா அது சம்மந்தப்பட்டதும் நம்ம தான் பார்ப்போம். ரிகார்டிங் ஒரு 14 ஆக்ட் பக்கம் வரும்.
கடையில் ஒரு சின்ன பசங்களை மட்டும்தான் வச்சுக்கணும் சட்டம் கிடையாது. இப்போ கடை உள்ள ஒரு சாதாரண ஒரு சேல்ஸ்மேனாக வேலை செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு குறைஞ்சபட்ச சட்டம் ஒன்று இருக்கணும். குறைஞ்சபட்ச கூலி சட்டம் 17,500 கொடுக்கணும்னு இருக்குது. நாங்கள் போய் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கும்போது அவங்ககிட்ட என்கொயரி பண்ணுவோம். அவங்க உடனே சொல்லுவாங்க எங்களுக்கு 10,000 தான் கொடுக்குறோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் ஆஃபீஸ் வந்து இங்கே எவ்வளோ நாள் வேலை செய்கிறாங்கன்னு அதை கால்குலேஷன் பண்ணி அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவோம். அந்த ஓனர் வந்து கோர்ட்டில் ஆஜராகி அவங்களுக்கு அந்த பெண்டிங் அமௌண்ட்டு கொடுக்கணும் அந்த ஒர்க்கருக்கு. இது மினிமம் வேஜஸ் ஆக்ட். இடையளவில் வேற என்ன உங்களுக்கு டவுட்? இப்போ பெட்ரோல் பங்க்லாம் போறீங்களா, கரெக்டாக அளவு கொடுக்குறாங்களா பார்த்துருக்கீங்களா? அது நாங்கள் அந்த அளவு பொறுத்தளவுக்கு நாங்கள் தான் கரெக்டாக இருக்கோம். எப்படி செக் பண்ணுவீங்க? உங்களுக்கு 1 லிட்டர் அடிக்கிறேன்னு சொல்கிறான், 1 லிட்டர் கரெக்டாக இருக்கான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் 0 பார்க்கணும். அது அந்த டிஸ்பிளேயில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அந்த அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது நீங்கள் வந்து அந்த பம்பு கரெக்டாக அந்த அளவு கொடுக்குதாங்கிறத எப்படி செக் பண்ணுவீங்க? பெட்ரோல் பம்பு டீலர்கிட்டே கேட்டிங்கன்னா அவர் ஒரு 5 லிட்டர் கேன் வச்சுருப்பார். அந்த கேனில் நான் அளந்து பார்க்கணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு அந்த டிஸ்பிளே 5 லிட்டர்னா 5 லிட்டர் கரெக்டாக டிஸ்பிளேயில் வர இருக்கிற அளவு அப்படியே அந்த கேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். கரெக்டாக அந்த ஹோலில் வந்து ஒரு ட்ராப் வழியிற வரைக்கும் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புகார் பண்ணலாம். அங்கேயே புகார் நம்பர் இருக்கும். அந்த புகார் நம்பர் 20 ml மேலே போனால் நீங்கள் புகார் பண்ணலாம். நீங்கள் கம்மியாக இருக்கிற போது சரிங்களா? 5 லிட்டருக்கு 4 லிட்டரு 980 மில்லி வரைக்கும் தான் அலவுடு. அதுக்கு மேலே போனால் நீங்கள், அதுக்கு கீழே போனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பெட்ரோல் பம்பை பொறுத்தளவுக்கு. அதே போல் நீங்கள் கேஸ் நீங்கள் வீட்டுக்கெலாம் சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் என்றைக்காவது செக் பண்ணியிருக்கீங்களா? 14.2 kg இருக்கும் ஒவ்வொரு சிலிண்டருக்கும். அதெல்லாம் என்றைக்காவது செக் பண்ணி வாங்கியிருக்கீங்களா? அவர் உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணுற வர்றாரு இல்லையா, அவர் வந்து ஒரு ஸ்கேலை கொண்டு வருவார் கண்டிப்பாக. அந்த ஸ்கேலில் நீங்கள் நீங்கள் எடை போட்டு காமிக்க சொன்னால் கண்டிப்பாக காமிப்பார். அதில் கிராஸ் வெயிட் இருக்கும், நெட் வெயிட் இருக்கும். கிராஸை செக் பண்ணுங்கள் சரியா? நெட் வெயிட்டு அதில் டேர் வெயிட் இருக்கும், சிலிண்டரோட வெயிட் இருக்கும். ரெண்டையும் கழிச்சு 14.2 இருக்கானுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். இதில் வந்து 1% டாலரன்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 140 கிராமுக்கு மேலே கம்மியாக கொடுத்தாருன்னா நீங்கள் புகார் பண்ணலாம் சரியா? கண்டிப்பாக அப்படி வந்து ஸ்கேல் இல்லைன்னு சொன்னால் கூட, அவர் நான் ஸ்கேல் கொண்டு வரலைன்னு சொன்னால் கூட நீங்கள் அவர் மேலே கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட கொடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் கேஸ் சம்மந்தப்பட்டது. வேறு உங்கள் வாழ்க்கையில் இடையளவு சம்மந்தப்பட்டதை என்னென்ன ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கடல், நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்குன்னு அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிறது ப்ராப்ளம் இருந்தால் இடையளவு சம்மந்தப்பட்டதில் இருந்தால் நாங்கள் கிளியர் பண்ணுறோம் சார். மாஞ்சோலை லேபர் கேஸ்ங்கிறது ரொம்ப ஃபேமஸாக நியூஸ் பேப்பர்லாம் வந்துட்டு இருக்கு சார். அதை பற்றி ஏதாவது டீட்டெயில் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அது டிஸ்ட்ரிக்ட் சம்மந்தப்பட்டது இல்லை, எங்கள் பர்வியில் வராது. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் பார்ப்பாங்க. நாங்கள் அதை பற்றி என்ஃபோர்ஸ்மெண்ட் பிளான்டேஷன் நாங்கள் கடையில் போய் ஒரு நோட்டு வாங்குறீங்க, அதில் பேக் சைடில் போட்டுருப்பாங்க 162 பேஜ்னு போட்டிருப்பாங்க. அதை யாராவது செக் பண்ணுறீங்களா? எண்ணி பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்கா? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதில் நான் கேஸ் போடுவேன். ஏன்னா இப்போ தான் சமீபத்தில் நாங்கள் 5 கேஸ் போட்டிருக்கோம் சூலூரில். நீ மட்டும் நோட்டை கொடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு வாங்கி வரக்கூடாது. இப்போ 142 பேஜஸ் சொன்னாங்கன்னா அது கீழே ஒரு அமௌண்ட் போட்டிருப்பான். நீங்கள் ஆக்சுவலாக கரெக்டாக எண்ணி பாருங்க. அட்டையை எக்ஸ்க்ளூட் பண்ணி ஃப்ரண்ட் கவருன்னா பேக் சைட் கவருன்னு எக்ஸ்க்ளூட் பண்ணி நியூஸ் பேப்பர் மட்டும் 142 பக்கம் கரெக்டாக செக் பண்ணுங்க. அதையும் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லலாம். அது கம்மியாக இருந்தால் சார் நீங்கள் சொன்னீங்களா பெட்ரோல் பங்க்ல வந்து இந்த ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கினோம்னா அதுக்கு ஒரு கேஷுங்கிறது ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்குது, இந்த கூட்ஸோட வேல்யூவை மெஷர் பண்ண. இப்போ நான் போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா, ஓகே இந்த வேலைக்கு இவ்வளோ சம்பளம், இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது எந்த ஃபேக்டர்? அந்த டேட்டாவை நான் எங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது? தமிழ்நாடு தொழிலாளர் வெப்சைட்லேயே உங்களுக்கு இதில் போனீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். வெப்சைட் அட்ரஸ் வாங்கிக்கோங்க, tm.labor.government இருக்கும். அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த லேபர் சம்மந்தப்பட்டது டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக கொடுத்து சார் இங்கே இருக்க அந்த செக்கிங் பேக்கிங் இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்கிறாங்களே திருப்பூரில், அதில் இருக்கிறதோட டேட்டா லிங்க் இருக்குது, லீகல் மெட்ராலஜின்னு இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா லீகல் மெட்ராலஜிலையும் நீங்கள் இப்போ கேட்குறது நாங்கள் சொன்னது எல்லாமே அது இருக்குது.
இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அது போய் பாருங்க. ஓகே சார், செக் பண்ணி பார்க்குறேன். சார் உங்க கேஸ் tn.labor.government.in அப்படின்னு வெப்சைட் அட்ரஸ் வேணா கொடுத்துட்டு போறேன், வாங்கி. சார் இப்போ உங்களோட கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொன்னீங்க. நீங்க எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி தான் வந்திருப்பீங்களா சார்? உங்களோட எக்ஸாமோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நாங்களாம் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். உங்ககிட்ட இருந்து சின்ன சின்ன ஒரு க்ளூஸ் ஒரு ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி வரலாம்ல. சைடு ஷார்ட்கட் ஏதாவது இருக்கும், நான் இப்படிலாம் பண்ணேன், இல்லை நான் இந்த மாதிரி படித்தேன், இப்படி கேதர் பண்ணேன், அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து ஏதாவது? அப்போ லேபர் டிபார்ட்மெண்ட்டில் பொறுத்தளவுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் எந்த வேலைக்கு போனால் டிஎன்பிசி ஆகணும். அதுக்கு உங்களுக்கு பேசிக்காக ஒரு டிகிரி வேணும். ஒரு டிகிரி முடிச்சுட்டு கால்பர் வரும்போது அப்ளிகேஷன் போட்டுருங்க. ஒரு நாளைக்கு 8 ஹவர் படிக்கணும். 8 ஹவர் படிச்சுக்கினே இருக்கணும். சில பேர் சென்டர் கூட போவாங்க. காலையில் வந்து 4 மணிக்கு எழுந்திருக்கும். 1 ஹவர் உங்கள் வேலையெல்லாம் பார்க்கணும். அதுலேருந்து தொடர்ச்சியாக படிச்சுக்கினே இருக்கணும். இப்போ 10 கால்பர் வரும். ஒரு கால்பரில் 10 போஸ்ட் தான் வேக்கண்ட் வரும் உங்களுக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, அலட்சியமா 10 போஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்ளிகேஷன் போடாமல் இருக்கவே கூடாது. அவன் ஒரு கால்பரில் ஒரு போஸ்ட்டு கால்பர் பண்ணாலும் அப்ளிகேஷன் போட்டுடணும். அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட் டேட் 31/8. நம்ம 31ஆம் அப்ளிகேஷன் போடக்கூடாது. கால்பர் என்னைக்கு பண்ணுறோன்னா அன்றைக்கி மறுநாள் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு படிச்சுனே இருக்கணும். இந்த போஸ்ட்டு நான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 24வது ரேங்க் தான், ஓவர்லாம் இல்லை. ஓப்பன் கேட்டால் 24. அதனால் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த தம்பி சொன்னார்ல, 4 பசங்க போய் வேலை செய்யுது, 4 பேர் போக மாட்டாங்க. அவன் பேச்சை கேட்காம இவர் படித்தால் தான் இந்த ஸ்டேஜுக்குள்ளே பின்னாடி உட்காந்துருக்காரு. அவன் வேறு இவர் வேலைக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கிங்க, இங்கே உட்காந்து வாய்ப்பே கிடைக்காது. அதனால் படிப்பு மட்டும்தான் அந்த உலகத்தில் நிரந்தரமான சொத்து. இன்றைக்கி இடம் 100 ஏக்கர் வச்சுன்னு வச்சுக்க, அது எப்போ வேணால் அழிச்சிடலாம். படிச்சுட்டுனா அது எவனாலுமே உங்களால் அழிக்கவே முடியாது. படிப்பு தான் உலகத்தில் உங்களுக்கு எங்கேயோ தூக்கி வச்சிடும். பல கோடீஸ்வரன் கூட இப்போ 100 ஏக்கர் சொத்து வச்சுருப்பாரு 10 வச்சுங்களா. 100 ஏக்கர் சொத்து வச்சுட்டு ஒரு சமுதாயத்தில் போயிட்டு ஒரு ஸ்டேஜில் நிற்க முடியுமா? அவரால் நிற்கவே முடியாது. நீங்கள் படிக்க, அந்த உலகமே உங்கள் காலையில் தான் கிடக்கும். சார் சொன்னது வந்து குரூப் 2க்கு, குரூப் 4க்கு எஸ்எஸ்எல்சி தான் எலிஜிபிள். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, குவாலிஃபிகேஷன். நீங்கள் குரூப் 4 அப்ளை பண்ணி எழுதுங்க. நிறைய ஒரு 10 அட்டம்ப்ட் அடிச்சிங்கன்னா தான் பாஸ் பண்ண முடியும். ஒரே அட்டம்ப்டில் தோண்டு போயிடக்கூடாது, நம்ம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. நல்லா பேசிக்காக நீங்கள் 10th வரைக்கும் உண்டான தமிழ் இலக்கணம்லாம் நல்லா தரவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். குரூப் 4 பாஸ் பண்ணிங்கன்னா அதில் வேலையில் ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் குரூப் 2 எழுதலாம். குரூப் 2 வேலை பார்த்துட்டு குரூப் 1 எழுதலாம். எல்லாமே உங்களோட முயற்சிகள் தான் இருக்குது. எல்லாமே நம்ம தானாக தேடி வரும்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு அது நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு 2000 பேர் போட்டி போடணும். அப்போ தான் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் ஆகுன்னா 2000 பேருக்கு 1:2000 தான் இன்றைக்கி நிலைமையில் இருக்குது. கிட்டத்தட்ட 400 வேக்கன்சினா 15 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும். அதனால் வந்து உங்கள் உழைப்பு ஒரு நாளைக்கு சார் சொன்ன மாதிரி 8 மணி நேரம் 9 மணி நேரம் படிக்கணும் நிறைய. அது ரொம்ப முக்கியம். இந்த மொபைல் உலகத்தில் வந்து அதெல்லாம் தவிர்த்துட்டு கொஞ்சம் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் நல்லா கடுமையாக உழைக்கணும். அது ரொம்ப முக்கியம். வேற எதுவும் டவுட் இருக்கா? லாஸ்ட் சான்ஸ், லாஸ்ட் கொஸ்டின். சார் செந்தில்குமார், பிபிஎஸ் சார். இப்போ நீங்கள் டிஎன்பிசி அப்புறமேட்டு குரூப் 4 எக்ஸாம்லாம் சொன்னீங்க சார், அதுக்கு எத்தனை அட்டம்ப்ட்ஸ் எழுத முடியும்? நீங்கள் உங்கள் வயசு எலிஜிபிள் வரைக்கும் எழுதிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் சார் அதான் சார் வயசு எவ்வளோ சார் வரும்? திருச்சி நிறையா இருக்குப்பா. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னாவே நீங்கள் குரூப் 4 கால்ஃபாக பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லாக படிங்க. அதுலேயே க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஓகே சார். நாங்கள் சொல்கிறத விட 10 மடங்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்கள் படிக்கணும். எடுத்தோடனே அது போனே பேனலாட்டம் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா முடியாது. ஃபுல்லாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷனு, என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன சிலபஸ்ஸு, இதெல்லாம் படிங்க. நீங்கள் இப்போ இந்த சப்ஜெக்ட் மட்டுமே படிச்சுட்டு இருக்காங்க, அதையும் கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும். Yeah, this is a time for honor our guest. I invite our mentor, Dr. Kalpana ma'am, to honor our guest. Sendil sir.
Good morning, one and all present here. It's my privilege to propose a vote of thanks on this special day. Lots of gratitude and respect for our today's guest speakers. Thank you very much, sir, for accepting our invitation. It's also and also graced this occasion. Thank you so much, Dr. Kalpana Madam, Praveen sir, for your efforts, valuable efforts taken to make this event unforgettable. Thank you so much. Thank you, sir. So now we are well on the way to the first edition, Introduction to Government. Okay, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லெக்சர் கொடுத்தோம், செகண்ட் கேஸ் அனாலிசிஸ் நீங்கள் செஞ்சீங்க, மூணாவதாக இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். தென் டுமாரோ ஒன் குரூப், த குரூப் விச் was the best group நேற்று கேஸ் அனாலிசிஸில் அவங்க வந்து they will go for field visit. Okay, so one thing I want to congratulate all of you, because நான் வந்து இந்த ப்ரோக்ராம் இருங்கப்பா whenever I say congratulation அதோட இன்னொன்று வேறு ஏதாவது இருக்கும். So there will be both இனிப்பும் கசப்பும் சேர்ந்து கொஞ்சம் வரும். Okay, right. First I must congratulate, because நான் வந்து I have been doing this course for the past 1 year with 3 different first year, second years, third years. Your participation level in classroom is very good. I must say, நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸும் சென்சிபிள் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அண்ட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஸோ போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி, I think I must say your participation is very good from day one. நேற்றுலேருந்தே இன்றைக்கும் நல்லா இருந்தது, நேற்றுக்கும் நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டீங்க, நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. தி அதர் சைட், அங்கே நின்று கேள்வி கேட்கறது ஒன்று, இங்கே நின்று பேசுறது இஸ் a different story. Yesterday's case analysis performance was a little disappointing. நேற்று ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு and I didn't want to hold you back. Today I got an opportunity to tell you. இவங்க 4 பேரும் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. Okay, they are working in the field. நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவங்களுக்கு they were able to give an answer. நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பட் whenever you asked a question, அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு from the macro level என்னால் சப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. I want you to be able to speak like that. நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறீங்களோ எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன், பட் about 40% of students' participation in case analysis presentation was very poor. உங்களுக்கே தெரியும், நான் யாருன்னு சொல்ல வேண்டாம், நீங்களே பார்த்துருக்கீங்க. சில பேரால் பேருக்கு மேலே சொல்லவே முடியல. I am so and so from this batchன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். This, you should know this subject. And உங்களுக்கு என்ன ஒரு ஸ்மால் 5 நிமிஷம் கூட ஆகல அந்த இதை நியூஸ் ஐட்டமை படித்து டிஸ்கஸ் பண்ணி பேச வேண்டும். டைமும் கொடுக்கும் ப்ரிப்பரேஷனுக்கு. we gave you in advance. You should be able to read, understand, analyze, make points and come and articulate in front of an audience. So yesterday first attempt, let it go. But in future I want that also from you. நீங்கள் எவ்வளோ ஆக்டிவாக அங்கேருந்து கேள்வி கேட்குறீங்களோ அதே ஆக்டிவாக இங்கேருந்தும் யூ ஹவ் டு ஸ்பீக். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் டேக் இட் லைட்லி. பிகாஸ் இப்போ நீங்கள் 4 பேரை கூப்பிட்டோம், அவங்க வந்தாங்க, திடீர்னு மீட்டிங் கூப்பிடுவாங்க, அவங்கள ஸ்டேட் கவர்மெண்ட் கூப்பிடுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கூப்பிடுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, தே ஹாவ் டு ஆன்சர். அதே நிலைமையில நீங்களும் இருப்பீங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்தாலும் பப்ளிக்கில் இருந்தாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ லேர்ன் டு ஸ்பீக், லேர்ன் டு டிஸ்கஸ். நேற்று நான் பார்த்தேன் சில குரூப்ஸில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறச்சு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணீங்க, பட் நான் அங்கே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்துச்சு, நானும் ஃபேக்கல்ட்டி விவர் கோயிங் அரவுண்ட், டிஸ்கஷன் ஒன்றும் இருக்குல்ல குரூப்பில். ஸோ அதில் என்ன, தட் மீன்ஸ் தட்ஸ் வை ஒன் குரூப் காட் லிட்டில் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தென் அதர். பிகாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1-2 பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்கீங்க, டிஸ்கஸே பண்ணுறது இல்லை, சும்மா இருக்கீங்க. No, not acceptable. See, this is not a training ground for an exam. எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு போகலாம். இங்கே இப்போ நீங்கள் செய்கிறீங்களே கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ், தட் இஸ் ட்ரைனிங் ஃபார் லைஃப். உங்களுக்கு லைஃப் லாங். நீங்கள் இன்னும் 20 வருஷம் ஆனாலும் நினச்சிப்பீங்க, கல்பனா மேடம் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, ஸோ வென் யூ ஆர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நீங்கள் ஒரு ரெய்டு பண்ணீங்கன்னா இல்லை சைல்டு லேபரை நீங்கள் விடுவிச்சிங்கன்னா அன்றைக்கி சொல்லி கொடுத்தாங்களே அதை நாங்கள் செய்கிறோன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும். So I want you to take it seriously. It is not, have fun, enjoy it.
பட் யூ ஹவ் டு டூ இட் சீரியஸ்லி. ஸோ எவ்வளோ ஆக்டிவாக நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறீங்களோ அத்தனை ஆக்டிவாக யூ ஷுட் ஆல்சோ ரிப்ளை. நேற்று நமக்கு டைம் இருக்குல்ல, we just made a presentation. Next time I will make ஒரு குரூப் வந்து ப்ரெசென்ட் பண்ணித்தன்னா மற்ற குரூப்ஸ் கொஸ்டின் கேட்கணும். We will do that also. Okay, so you should be able to answer questions. ஏதோ வந்துட்டு பாபா ABCD சொல்லிட்டு போகிறதில்ல. Okay, I want both sides performance. This also should be active, that also should be active, and this should always be active, and this should be active with limitation. சண்டை போட வரையாதீங்க, பயந்துட்டாங்க அவங்க. உங்க ஆக்ரோஷத்தை பார்த்து என்னப்பா இது, எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாரு? வீக்கா, ஓகே, வீக்கா. ஆஸ்க் யுவர் கொஸ்டின், மேக் யுவர் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், யூர் ஆல் வெரி ராங். ஸோ டோன்ட் worry about it, but improve. I want all of you to be able to speak. After 10 years, I should be able to say, my student is here. Alauddin, இப்போ ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஒரு 4-5 பேர் தெரியும். ஏன் தெரியும்? அவங்க பேசினா. ஓகே, I should be able to tell after 10 years. இப்போ தேர்ட் இயர்ல விட்டு பாஸ் அவுட் பண்ணி போனாங்க தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். யூ ஆர் நாட் சீயிங் தம், ஐ டாட் தம். அந்த கிளாஸ்ல இருந்த அத்தனை பேரும் எனக்கு தெரியும், பிகாஸ் தே ஆர் ஆல்சோ பார்ட்டிசிபேட்டிங். ஓகே, ஸோ டேக் இட் சீரியஸ்லி ஃப்ரம் போத் சைட்ஸ். லைஃப்ல கேள்வி கேட்கவும் தெரியணும், கேள்விக்கு பதில் சொல்லவும் தெரியணும். ஓகே, ஸோ டேக் இட் சீரியஸ்லி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.